ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்கியூவில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நேம் கொடுக்குறது, அதோட காலம் நேம் எப்படி கொடுக்குறது, அதுக்கு டேட்டா டைப் எப்படி கொடுக்குறது, ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் லிங்க் இருக்கா நீங்கள் முதல்ல வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டேட்டா டைப் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? டீட்டெயிலாக ஒரு டேட்டா டைப் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றியும் இன்னொரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேட்டா டைப் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, கிரியேட் டேபிள் நேம். சரிங்களா? டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சின்டாக்ஸ். காலம் நேம், டேட்டா டைப். சரிங்களா? இதுதான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய டேபிள் நேம் கொடுக்க போகிறோம். நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த எம்ப்ளாய் டேபிள் ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இருக்குன்றதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த டேபிள் வேண்டாம். சரிங்களா? இப்போ நான் வந்து எம்ப்ளாய் நேம் கொடுக்குறேன். எம்ப்ளாய் நேம் வந்து என்வேர் கேர் ஆஃப் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ப்ளாய் ஐடி வந்து கொடுக்குறேன். இன்டிஜர் பிரைமரி கீ. சரிங்களா? இது என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாய் நேம் கொடுக்குறேன். என்வேர் கேர் ஆஃப் 30 அப்படின்னா எனக்கு 30 லென்த்து இருக்கிற எம்ப்ளாயி நேம் மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம். எம்ப்ளாயி ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரிங்களா? இன்டிஜர் அப்படின்ற டேட்டா டைப் கொடுத்துட்டு ப்ரைமரி கீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ப்ரைமரி கீனா எனக்கு வந்து ஐடி வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது. ஒரு டேபிளில் ஒரு ஐடி தான் இருக்கணும். இப்போ 10ன்னு ஒரு ஐடி இருக்குதுன்னா அடுத்ததாக வந்து 10 வந்து எனக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? யூனிக்காக இருக்கிறதுக்காக நான் வந்து ப்ரைமரி கீ கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இப்போது எம்ப்ளாயோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இப்போது இது என்வேர் கேர் ஆஃப் 10 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட் வந்து எம்டி கொடுக்குறேன். சரிங்களா? இது என்ன மீனிங்னா, இந்த டேபிளில் இப்போ நான் டிஃபால்ட் எம்டி கொடுக்காம அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்சர்ட் பண்ணும்போது நல்னு போயிட்டு உட்காந்துரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் எம்டின்னு கொடுக்குறேன். சரிங்களா? எம்ப்ளாயி ஐடி நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நாட் நல் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுனா இதில் நல் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய இது. சரிங்களா? அதே மாதிரி இதுவுமே எனக்கு எம்ப்ளாயி நேம் வந்து என்வேர் கேர் ஆஃப் 30. இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கலாம். நாட் நல் கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை டிஃபால்ட் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து எம்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயோட சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா டின்னி இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இந்த டேட்டா டைப்பில் கொடுக்குறேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக 0லேருந்து 255 வரைக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் நான் இந்த டின்னி இன்ட் கொடுக்குறேன். இந்த டேட்டா டைப் பற்றி நான் விரிவான வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு கொடுக்கும்போது இது 4 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? ஸ்டோரேஜ் தான் வந்து ஒரு எப்படி வந்து நம்ம வந்து டேட்டாபேஸை எஃபிஷியண்ட்டாக வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ
பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நாட் நல் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ப்ரைமரி கீன்றதும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், டிஃபால்ட் அப்படின்றதும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து இப்போ ஏஜ் கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம செக் பண்ணலாம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? செக்குன்னு போட்டு ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 5க்கு மேலே தான் இருக்கணும். அதாவது என்னுடைய காலம் வந்து எப்படி இருக்கணும், என்னோடய காலத்தில் ஏஜ் அப்படின்ற காலம் வந்து 5 வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே டிஃபைன் பண்ணும்போது என்னால் வந்து 4 இல்லைனா வந்து 3, 2, 1 என்னால் இன்சர்ட் பண்ண முடியாது ஏஜில். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ இந்த டேபிள் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு காலம் போட்டுக்கலாம். எம்ப்ளாயோட மொபைல் நம்பர், அட்ரஸ், ஏஜ், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த். இப்போ நான் இங்கே டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ஃபார்மேட்டில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 3 அக்டோபரா 10 2024 இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இந்த டேட்டா டைப் பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிட்டி, பர்த் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? பாருங்கள், டேபிள் அழகாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி எம்ப்ளாய் இப்படி கொடுத்துட்டு Alt F1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேபிளோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் 4 வந்து ஆக்சுவலாக அது 4 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? இன்டிஜர். என்வேர் கேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 30 கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 60 எடுத்துக்கும். ஆக்சுவலாக என்ன, ஒரு பைட்ஸ் வந்து 2 பைட்ஸ் எடுத்துக்கும். ஒரு கேரக்டருக்கு 2 பைட்ஸ் எடுத்துக்கும். அதேமாதிரி எம்ப்ளாயி நம்பர் வந்து 10 கேரக்டர் நம்ம கொடுத்துருக்கோம். ஏஜ் வந்து 28 கொடுத்துருக்கேன். 255 தான் அதோட மேக்ஸிமம் லென்த்ன்றதால இங்கே 3 காமிக்குது உங்களுக்கு. சரிங்களா? இதே மாதிரி டேட்டும் வந்துருச்சு, சிட்டியும் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் டேட்டாவை. இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. இப்போ நான் வந்து டிஃபால்ட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த காலம்லாம் நான் கொடுக்காமையே நான் கொடுக்கலாம். இப்போ எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? எம்ப்ளாயி நேம் வந்து நான் கொடுக்கல, எம்ப்ளாயி மொபைல் நம்பரும் நான் கொடுக்கல, ஏஜ் கொடுக்குறேன், டேட் ஆஃப் பர்த், சிட்டி. சரிங்களா? இப்போ எம்ப்ளாயி ஐடி 1, ஏஜ் வந்து நான் 4 கொடுக்குறேன். சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 05 ஜூன். சிட்டி வந்து சென்னை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இப்போ பாருங்கள், உங்கள் ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகுதான்னு பாருங்கள். க்ரியேட் ஆகலை பார்த்தீங்களா? என்ன சொல்லுது, செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து எரர் அடிக்குது. இட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஏஜ் 5க்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் இங்கே 4 கொடுத்துருக்கேன். இப்போ நான் 5 கொடுத்தாலும் அடிக்கும், எனக்கு 5க்கு மேலே தான் இருக்கணும் அது. சரிங்களா? இப்போ 6 கொடுக்கும்போது எனக்கு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். பாருங்கள், ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. வித்தவுட் எம்ப்ளாயி நேம், வித்தவுட் எம்ப்ளாயி மொபைல் நம்பர். இல்லை எனக்கு எம்ப்ளாயி நேமும் வேணும், எம்ப்ளாயி மொபைல் நம்பரும் கம்பல்சரியாக வேணும், அது இல்லைனா இன்சர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே செக் கான்ஸ்டன்ட் போட்டு இது கம்பல்சரியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாம் பார்த்தோம். நாட் நல் அப்படின்றது என்னென்னா அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அது வந்து உங்களுடைய டேட்டா டேபிளில் நல்லா அலோவ் பண்ணாமல் நம்ம வந்து கம்பல்சரியாக ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்ற மீனிங் தான் அது. டேட்டா டைப்பு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி விரிவாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்து
என்னையும் நீங்கள் வாழ வையுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.